Hi, hello friends. Welcome back to Sanapani channel. So, இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு saree review தான் போட போறோம். But நான் இது வரைக்கும் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய boutiques எல்லாம் பத்தி. இவங்க கிட்ட வந்து எனக்கு saree review போடுங்கன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நான் நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் இது வந்து ஆர்டரே பிளேஸ் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்கள பத்தி இது வரைக்கும் யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொன்னதே கிடையாது. நான் நிறைய saree ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் வந்து ஏதேதோ கடை பேர்லாம் சொல்கிறீங்க, ஆன்லைன் போட்டிக் பேர்லாம் இவங்ககிட்ட வாங்கி போடுங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி நான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வந்து படிக்கிறேன், நிறைய பேருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னவங்க தான் இவங்களுக்குமே வந்து இன்ஸ்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் மேலே ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. எஸ், ரிஷி பொட்டிக். இன்றைக்கி தான் வந்து பார்சல் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா Jan 3 அன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு பார்சல் வந்த டேட் வந்து Jan 6. ஸோ 4-5 2 நாள், 3ஆவது நாள் வந்து வந்துருச்சு. சாட்டர்டே சண்டே வரல, மண்டே அப்போ வந்துருச்சு. நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இம்பார்ட்டன்ட் பார்சல் ஓப்பன் வீடியோ வித்தவுட் cut or pass is mandatory to attend in case of any complaints. இவங்களோட இதிலே தான் வந்து போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு எந்த விதத்தில் கட் பண்ணுறதோ இல்லை பாஸ் பண்ணுறதோ இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக வந்து வீடியோ வச்சுருக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் டேமேஜ் வந்து நம்ம கிளைம் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பிட்டு பேப்பர்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன், அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. அதை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு இன்ஸ்டாவோட இன்பாக்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எனக்குமே வந்து பார்சல் வரல, நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கோர்ட்டில் போய் கேஸ் போட போகிறேன், நானுமே வக்கீல் தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நானே சொன்னேன், எனக்கு சீரியஸாக அட்ரஸ் தெரியாது, நானுமே உங்களை மாதிரி ஒரு கிளைண்ட் தான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிங்கல்ல அந்த கவரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பார்சலில். சரி, நானுமே அந்த பார்சலை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, வெறும் அந்த கடையோட பேர், அந்த ஊரோட பேர் ஆவடி போட்டுட்டு இவங்க இதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தவிர வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் சொல்லி எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. நான் அதையுமே அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். இது மாதிரி தான் அட்ரஸ் இருக்குது, ப்ராப்பர் அட்ரஸ் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எந்த ஒரு பொட்டிக்காக இருந்தாலும் அவங்களோட அட்ரஸை வந்து இந்த மாதிரி நமக்கு பார்சல் சென்ட் பண்ணும்போது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நான் இவங்களுக்குமே சொல்லி பாருங்கள், ஃப்ரம் ரிஷி பொட்டிக்குன்னு மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்களே தவிர அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து போடல. அப்புறம் அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பார்சல் வீடியோ வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பெரிய பொட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறாங்களா, ஒரு நாளைக்கு 100 ஆர்டர்ஸ் 200 ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வரவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து பார்சல் வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்போ எனக்கு இந்த பார்சல் வந்திருக்கு, எனக்கு இது பிடிக்கல, இருந்தால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அதே அட்ரஸ் சென்ட் பண்ணிடுவோம்ல. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து பார்சல் டேமேஜாக இருக்குது, அதை வந்து நம்ம வீடியோவும் ப்ராப்பராக வச்சுருந்தோன்னா அவங்களோட சப்போர்ட் டீம் வெப்சைட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணும்போது அந்த வீடியோ சென்ட் பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நமக்கு அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அப்போது வந்து நம்ம ரீசென்ட் பண்ணிக்கலாம் சாரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, முக்கியமான பாயிண்ட்டாக. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். உங்ககிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போடும்போதே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே வரல, எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல, நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல நந்து சாய் பொட்டிக்கு பொறுத்த வரைக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வெப்சைட் மூலிமா தான் ஆர்டர் பண்ணி அந்த பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர், உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலே வந்துருச்சு என்னோடய மெயில் அட்ரஸ்க்கு. அவங்க வந்து எனக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, we are getting your order ready to be shipped, we will notify you when it has been sent. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஆர்டர் நம்பர்னு ஒன்று வந்திருக்கு. லாஸ்ட்டாக நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதில் வந்து எனக்கு எந்த ஆர்டர் நம்பர், ஆர்டர் ஐடி எதுவுமே வந்து வரல. இதில் வந்து எனக்கு ஆர்டர் ஐடியும் வந்திருக்கு, ப்ளஸ் இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெயிலும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா நான் பேமெண்ட் உங்களுக்கு பண்ணுறேன், எனக்கு அதுக்கு எந்த ப்ரூஃப்மே நீங்கள் சென்ட் பண்ணலாம் எப்படி, எனக்கு ஒரு பதட்டமாக இருக்கும்ல, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பதட்டப்படாமல் இது மாதிரி நமக்கு ஒரு மெயில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம்.
இப்போ நான் ஆர்டர் பண்ணதுமே செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் saree தான். இந்த saree வந்து பர்டிகுலராக ஸ்னேகா மேம் வியர் பண்ணல இந்த saree. நான் ஃபோட்டோ முடிஞ்சால் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இப்போது கோல்டன் கலரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுமே அந்த ட்ரெண்டில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலான்னு தான் இதை ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் இப்போ போய் அட்டன் பண்ணுறோன்னா எல்லாருமே வந்து கோல்டன் கலர்லையோ இல்லை அந்த லைட் பேபி பிங்க் கலர்லையோ வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் சரி ஓகே நம்ம வேறு கலர் காம்பினேஷனில் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கோல்டு இல்லாமல் மேலே கோல்டு கீழே வந்து ரெட்டிஷ் கலர். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 800 900 எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து. இவங்ககிட்ட நான் 2-3 saree வந்து பார்த்து வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன் மோடில் தான் இருந்தேன் எதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்ஸ்டாவில் இருக்க கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டிக்ஸில் இவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் டீசெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப லோ ரேட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓகே ஒரு 800 1000லேயே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ நிறைய சாரீஸ் வாங்கிட்டேன். இதுவுமே வந்து பொங்கல் கிடையாது, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இதை எடுத்திருக்கேன், மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு. சாரீ பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது மெட்டீரியல். ஸோ எங்கேயாச்சும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் பார்ட். செம்மையாக ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல. இது முந்தானை. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, பட் கொஞ்சம் அந்த ஷைனிங்காக இருக்கிறதுனால நல்லா லுக்காகவும் இருக்குது. லுக் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சாரீஸ்லாம் நான் ரொம்ப காசு போட்டு எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சாரீ எடுத்தேன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 தடவை 3 தடவை கட்டினாலே அது பெரிய விஷயம் சாரியை பொறுத்த வரைக்கும். இதுவே குர்த்திஸ்லாம் நம்ம ரெகுலராக போட்டு அடிச்சிக்கலாம். ஆனால் சாரீலாம் எப்பயாச்சும் தான் எடுப்போம். என் கல்யாணத்தப்போ எடுத்த சாரீஸ்லாம் இன்னுமே வந்துருக்கு. மிஞ்சி போனால் 1 தடவை 2 தடவை தான் கட்டிகிட்டு இருக்கேன். அதுவே நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருவேன். வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயோ நமக்கு தெரிஞ்சவங்களெலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் அதை கொடுத்துருவேன். அவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் தான் யூஸ் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்கள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யார் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெட்டீரியலுமே வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கான மெட்டீரியல் தான் சொல்வேன். ரொம்ப லோ குவாலிட்டியும் இல்லை, ரொம்ப ஹை குவாலிட்டியும் இல்லை, ஓகே. நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லா பொட்டிக்குமே வந்து என்னால் ஒரே டைமில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் என் கை காசு போட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ 1 by 1 தான் வந்து என்னால் எடுக்க முடியும். இப்போது நான் வந்து இவங்கக்கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸுமே கிடையாது. என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸாகவே கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கிறதுனால தான் சரி ஓகே நெகட்டிவ் ரிவ்யூக்காக இது இவங்ககிட்ட நம்ம ரிவ்யூஸ் கேட்கல, சாரீ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நெகட்டிவாக சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 வந்து வரும். எவ்ரி மந்த் வந்து நான் 1லேருந்து 2 பேர்கிட்ட வந்து நான் சாரீ வாங்கி நான் ரிவ்யூ போடுறேன். நீங்கள் கேட்டதுக்காகவே அவங்க சாரீ சென்ட் பண்ணாலும் சரி, சென்ட் பண்ணனாலும் சரி, இல்லை டேமேஜ் சாரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிவ்யூன்றது வந்து நீங்கள் கேட்கறதுனால தான் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.